வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 25. இன்னைக்கு நான் என்ன பிரசாதம் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவையில சக்கரை பொங்கல் தான் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, இப்போ கோதுமை ரவை 1 கப் சேர்த்துக்கலாம். நெய்லேயே லைட்டாக வறுபடட்டும். கோதுமை ரவை நெய்யில் வறுபட்டுருக்கு. இப்போ வெந்நீர் ரெடியாக வச்சுருக்கேன். 1 கப்புக்கு ஒரு 2 கப்புக்கு மேலே 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். வெந்துருத்தான்னு பார்த்துடலாம். இங்கே ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுது. ஸோ இப்போ வந்து 1 கப்புக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து ஜாதிக்காய், 2 கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய கோதுமை ரவை சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பிரசாதமாக நான் வந்து கோதுமை ரவையில் சக்கரை பொங்கல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.